நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி தேதி 21/4/2026. மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவு 10:10. ஜனநாயக கடமையான ஓட்டுரிமையை செலுத்துறதுக்காக சொந்த ஊருக்கு கிளம்பிட்டோம். 22 கிளம்பலாம். ஆனால் 22 டிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்க வேண்டியதாக இருக்குது. நான் எப்போதும் சொல்கிற மாதிரி காணொலிகளில் நிறைய காணொலிகளை சொல்லியிருப்பேன். தென் மாவட்டத்திலேருந்து சென்னையில் தங்கியிருந்து வேலை செய்கிறேன். நாங்கள் சிங்கிளாக போனோம் அப்படின்னா ஒரு நாள் சம்பளத்தை கொடுக்கணும். ஃபேமிலியோடு போனோம் அப்படின்னா ஒரு மாதத்தை சம்பளத்தை கொடுக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஆம்னி பேருந்துகளில் விலைவாசி கட்டணம் மேல் நோக்கி இப்படி அப்படி தான் ஷேர் மார்க்கெட் மாதிரி அப்படி தான் இருக்குது. என்றைக்குமே குறைஞ்ச பாடு இல்லை. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். நாளைக்கு போகிறதுக்கு பஸ்லேயும் டிக்கெட் கிடைக்கல, ட்ரெயின்லேயும் டிக்கெட் கிடைக்கல. டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசியில் போகணும் அப்படின்னா எஸ்சிடிசியில் ஃபுல்லு தான். அதனால் நம்ம எப்போதுமே போகிற ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸில் இங்கேருந்து மதுரைக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். மதுரை போய்ட்டு மதுரையிலேருந்து அந்த சைடு ஒரு 125 கிலோமீட்டர் நம்ம ட்ராவல் பண்ணணும். அதை லோக்கல் பஸ்ஸில் நம்ம கூட பயணம் பண்ணிக்கலாம். இன்னொன்று பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, சென்னையில், கோயம்புத்தூரில், சேலமில் இந்த மாதிரி வெளியூர்களில் தென் மாவட்டத்துலேருந்து தங்கியிருக்கிறவங்களுக்கு வேலை நேரம், அலுவலக நேரம் முடிகிறது ஒரு 8 மணிக்கு மேலே தான் இருக்குது. அதனால் லேட் நைட் கிளம்ப வேண்டிய ஒரு சூழ்நிலை. நாங்களும் இன்றைக்கி லேட் நைட்டு தான் கிளம்புறோம். ஒரு ஆளுக்கு டிக்கெட் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். நைட்டு 11:30 மணிக்கு பஸ்ஸு, கோயம்பேடு எலெக்ஷன் ஆஃபீஸ் பக்கத்தில் ஸ்ரீகுமரனோட மல்டி ஆக்சல் வால்வோ பஸ்ஸு தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ண போகிறோம். டிக்கெட் என்ன அப்படின்றத நான் பேக் கேமராவில் காட்டுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. லேப்டாப்பு, ட்ரெஸ்ஸு, ஒரு 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடியாக இருக்கும். டிக்கெட்டை காட்டுறேன், பார்த்து ஹார்ட் அட்டாக் வந்தால் நான் பொறுப்பு இல்லை. வால்வோ ஸ்ரீகுமரன் ட்ராவல்ஸ் டிக்கெட்டோட ரேட்டு 2831 ரூபாங்க ஒரு ஆளுக்கு. 2831 ரூபா 13 காசு ஒரு ஆளுக்கு. சென்னையிலேருந்து மதுரை ட்ராவல் பண்ணுறதுக்கு வாங்க. கோயம்பேடு எலெக்ஷன் ஆஃபீஸ் முன்னாடி நைட்டு 11:30 மணிக்கு 11:15 வரைக்கும் எத்தனை ஆம்னி பேருந்துகள் போகுது, எவ்வளோ மக்கள் ஊருக்கு போகிறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். மணி கரெக்டாக 10:40 நைட்டு. எவ்வளோ கூட்டம் நிற்கிது பார்த்தீங்களா? பேருந்துகளும் எவ்வளோ பேருந்துகள் நிற்கிது பாருங்கள். நம்மளுக்கு மணி 11:15 தான் பஸ்ஸு. அதே குமரன் ட்ராவல்ஸ் நிற்கிது முன்னாடி. இது நார்மல் பஸ்ஸு. நம்ம போக வேண்டியது மல்டி ஆக்சல் வால்வோ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இங்கே கூட்டத்தை பாருங்கள், எவ்வளோ கூட்டம். நைட்டு 11 மணி ஆக போகுது, எவ்வளோ கூட்டம். பிஆர்ஜே ட்ராவல்ஸ் அங்கே என்ன இருக்குது, ஜசித்னு ஒன்று நிற்கிது, செல்வ விநாயகர் நிற்கிது, ஜிட்டு நிற்கிது, சுகம் ட்ராவல்ஸ் போகுது, யூனிவர்சல் ட்ராவல்ஸ் போகுது. இன்னும் அந்த கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கீத்தம் ஹோட்டலுக்கு முன்னாடி போனீங்கன்னா முழுக்க இன்டர்சிட்டி பஸ்ஸு எக்கச்சக்கமாக நிப்பாட்டி போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, சின்ன பிள்ளைகளும் பொம்பளை பிள்ளைகளுமா நைட்டு 11 மணிக்கு ஊருக்கு போகிறது நிற்கிது பாருங்கள். இதில் இன்னொரு கூட்டம் ஸ்கூல் லீவுன்றதுனால அதிக கூட்டம் நிற்கும் இல்லையா? ஸ்கூல் லீவு எல்லாத்தையும் கொண்டு தாத்தா பாட்டி வீட்டில் தள்ளி விட்டு நிம்மதியாக இருப்போம்டான்னு பாதி கூட்டம் போவோம். எலெக்ஷன் 2வது தான். முதல் ஸ்கூல் லீவு. புதுசாக இருக்குது முத்துலக்ஷ்மி ட்ராவல்ஸ். லேட் நைட்டு நின்னோம் அப்படின்னா கோயம்பேடில் எக்கச்சக்கமான புது பேருந்துகளை பார்க்கலாம் போலையே. ஸ்ரீகுமரன் கிளம்பிருச்சு. இங்கே வருங்க முத்துலக்ஷ்மி ட்ராவல்ஸ். அப்படியே ஒட்டி நெருக்கி வர்றாப்புல. இது எல்லாமே பெரும்பாலும் இந்த பாண்டிச்சேரி லைனில் போகிற பஸ்ஸுகளாக இருக்கும். சிதம்பரம், காரைக்கால் இந்த சைடு போகிற பேருந்துகளாக இருக்கும். மயிலாடுதுறை டிஎன்எஸ்டிசி. நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாம்பாக்கம் இந்த இடிச்சுக்கிட்டானுங்க 2 பஸ்ஸும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உள்ளே நிறைய ஸ்பெஷல் பஸ் விட்ருப்பாங்க. கிளாம்பாக்கத்தில் ஆல்ரெடி விட்ட பஸ்ஸுகளே, அதாவது ரன்னிங்கில் இருக்க பேருந்துகள் எல்லாமே புக்கிங்கில் இருக்குது. நாளைக்கு ஸ்பெஷல் பஸ்ஸுகளும் டிஎன்எஸ்சி எக்கச்சக்கமாக இறக்கி விடுவாங்க. எது எப்படியோ போய் ஜனநாயக கடமையை ஆட்டிட்டு வந்துருங்க. ஃபின்ச் ட்ராவல்ஸ். இந்த ஃபின்ச் ட்ராவல்ஸ் தான் இயர்லி மார்னிங் ஒரு பஸ் இருந்ததுங்க சென்னையிலேருந்து மதுரைக்கு. அது இப்போ ஆப்ரேட் ஆகுதா என்னன்னு தெரியல. 2 மணிக்கு கிளம்போம், 2 மணிக்கோ 3 மணிக்கோ கிளம்போம். அது ஆப்ரேட் ஆகுதா என்னன்னு தெரியல. இந்த விகேவி ட்ராவல்ஸ்லேயும் இப்போ ரெஸ்ட் ரூம் வச்சு பஸ் விட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அது ரெஸ்ட் ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன் விகேவி ட்ராவல்ஸில். ஸ்ரீகுமரனை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் கொஞ்சம் சேஃபாக இருக்கும். அதே போல் ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். டைமிங் பக்கவாக இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும்.
போர்ட்டலில் ரெட் பஸ்ஸில் வெளியில் பார்த்தோம் அப்படின்னா மற்ற பஸ்ஸுகளில் டிக்கெட் கம்மியாக தான் இருக்குது. ஒரு 1700 இந்த மாதிரி இருக்குது. உள்ளே போனோம் அப்படின்னா 2300 2400 போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு மல்டி ஆக்சல் வால்வோலையே போயிடலாம் நிம்மதியாக. எஸ்கே பாலு எஸ்கேபி பஸ். கொடுமை என்னென்னா எலெக்ஷன் வந்து 5 வருஷத்துக்கு ஒரு நேரம் வந்தாலும் அந்த பேருந்துகள் நியூகோ எலக்ட்ரிக் பஸ்ஸு ஸ்லீப்பர் சீட்டுக்கும் ஸ்லீப்பர் பஸ்ஸாக 5 வருஷத்துக்கு ஒரு நேரம் வந்தாலும் டிக்கெட் ரேட்டு எப்பா சரியான டிக்கெட் ரேட்டுங்க. இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரியுமா தெரியாதானே தெரியல. சரியான கொள்ளாங்க இதெல்லாம் ப்ரைவேட் பஸ்ஸு. இப்போது 2 நாளைக்கு முன்னாடி 2 ஏற்றிட்டாங்க. எஸ்ஆர்எல் டிரான்ஸ்போர்ட் அது வருது பாருங்கள். சிந்தூர் அந்த பஸ் தாங்க நான் ட்ராவல் பண்ண போகிற பஸ்ஸு. மல்டி ஆக்சல் வால்வோ எப்படி தரமாக திரும்புது பாருங்கள். டைமிங் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் கூட இவங்க வந்து டிக்கெட்டை மானிட்டர் பண்ணி பொதுமக்கள் ஓட்டு போட போகணுமே, கட்சி வேறுபாடு இல்லாமல் இதை வந்து ட்ராக் பண்ணி பஸ்ஸுகளில் எந்தளவுக்கு டிக்கெட் வச்சுருக்கிறாங்க, பொதுமக்கள் ஈஸியாக போக முடியுமா என்ன ஏதுன்றதை பார்த்து கொஞ்சம் சரி கட்டி விட்டுதாங்க செம்மையாக இருந்திருக்கும். ஏன்னா இவ்வளோலாம் டிக்கெட்டு விலைவாசி இருந்துச்சு அப்படின்னா பாதி பேர் போகவே மாட்டாங்க. வாங்குகிற ஒரு நாள் சம்பளத்தை விட 2 மடங்கு இருக்குது டிக்கெட் ரேட்டுகள். எவன் போய் வந்து ஓட்டு போட போவான்? ஓட்டும் தேவையில்ல ஒரு மண்ணாங்கட்டியும் தேவையில்லடா அப்படின்னு தான் இருப்பான். எப்படியும் எங்கள் வாழ்க்கை இப்படி தானே போக போகுது, உங்களுக்கு ஓட்டு போட்டு நான் அந்த காசு செலவழிக்கணுமா அப்படின்னு தான் அவ்வளோ பேர் இருப்பான். பேருந்து கட்டணங்கள் மிக மிக கடுமையான விலைங்க. திப்பு சுல்தான் வந்திருக்கு பாருங்கள். அங்கே வந்து கலைமகள் ஒன்று வருது. ஸ்மார்ட் பஸ் இந்த இண்டஸ்ட்ரி ஸ்மார்ட் பஸ் எக்கச்சக்கமாக நிற்குதுங்க. வர மாதிரி லைனாக வரானுங்க பாருங்கள். லக்கி ட்ராவல்ஸு அது இதுன்னு இது எஸ்சிடிசி விகேவி ஒன்று வந்து நிற்கிது. பின்னாடி லக்கி ட்ராவல்ஸ் வருது. நேஷ்னல் ட்ராவல்ஸு லேட் நைட்டில் எனக்கு தெரிஞ்சு மதுரையிலேருந்து கிளம்புறதுல நேஷ்னல் ட்ராவல்ஸ் அடிச்சிக்கவே முடியாது. அதே மாதிரி சென்னையிலேருந்து இப்போ நேஷ்னல் ட்ராவல்ஸ் வந்து நிறைய கிளம்புது. அதை வராமல் பாருங்கள் தலைவர் நேஷ்னல் ட்ராவல்ஸ். லயன் ட்ராவல்ஸ் வருது பாருங்கள். லயன் ட்ராவல்ஸ் இப்போ எல்லா கலரையுமே எல்லோவாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பேருந்துகள் எல்லாமே பயங்கரமாக ஒவ்வொரு டிரான்ஸ்போர்ட்டும் பயணம் ஸ்ரீ சுகம் அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான கலரை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க. தரமாக அடித்து இறக்கி அப்படியே பஸ்ஸு கலரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ணா கம்ஃபர்ட்னு ஒரு பஸ்ஸா? கம்ஃபர்ட் ட்ராவல்ஸும் ஒரு பஸ்ஸு இல்லை அங்கேயே போட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை கேட்டு வரேன். கம்ஃபர்ட்னு ஒரு பஸ்ஸுங்க. அப்படியே செம்ம டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது பாருங்கள் பஸ்ஸு. ஜெட் லைனு ஸ்ரீகுமரனை வந்து அங்கேயே பார்க் பண்ணிட்டாங்க. அதனால் போய் விசாரித்து வந்துடுவோம். இங்கே பண்ணுவாங்களா? முன்னாடி வருதுங்க பஸ்ஸு. முன்னாடி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். பார்க்கிங் பிரச்சனை இருக்கிறதுனால வண்டியை வந்து அங்கேயே நிப்பாட்டிக்கிட்டாங்க. இங்கே வந்து ஏறிக்கிங்க சார், அங்கே வர முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த ஸ்ரீ சித்தன் அவர் வந்து வண்டியை குறுக்கால கொண்டு போட்டார். அதனால் குமரன் ட்ராவல்ஸ்காரர் வந்துருங்க சாருங்க அப்படின்ட்டாரு. அப்படியே முன்னாடி போய்கிட்டு இருக்கோம். எப்படி நிற்கிது பாருங்க. அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் ஃபோட்டோவை போட்டு ஒரு லேடி ஃபோட்டோவை போட்டு எவ்வளோ தரமாக இறக்கி வச்சுருக்காங்க பாருங்கள் பஸ்ஸு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா பஸ்ஸு? உள்ளே போட் பண்ணி விட்டாச்சு. அப்படியே வெளியே போகலாம். ஓகேங்க, மணி 11 மணி ஆச்சு. நம்ம வந்து சென்ட் ஆஃப் பண்ண தான் வந்தோம். பஸ்ஸில் ஆளை ஏற்றி விட்டாச்சு. நம்ம அப்படியே இப்போ கிளம்ப வேண்டிதான். அப்படியே காலமாடை போட்டு ஸ்ரீ சித்தன் பயங்கரம் பண்ணிக்கிறாப்புல. நண்பர்கள் யாராவது எலெக்ஷனுக்கு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக ஓட்டு போடுறது உங்களோட உரிமை. கண்டிப்பாக ஓட்டு போடுங்க. ப்ரைவேட் பஸ்ஸுகளில் டிக்கெட் ரேட் அதிகமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிக்கெட் ரேட் என்ன மாதிரி இருக்குது என்ன என்ற கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த நேரத்தில் கூட அரசாங்கம் வந்து சரியான ஒரு ஆக்ஷன் ப்ரைவேட் பேருந்துகளோட டிக்கெட்டை கொள்ளைக்கு எதிராக எடுக்கலை அப்படின்னா நீங்கள் ஓட்டு போட்டு வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் ஆகும். அடுத்த விழாக்களை சந்திக்கலாம்.